எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது சண்டே எடுத்த விலாக் தாங்க. இயற்கை ப்ரஷ் வேணும்னு மாமா கிட்ட கேட்டேங்க. போய் எவ்வளோ குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதில் ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. அதை கடிச்சா நல்ல கசப்பாக இருந்ததுங்க. வேப்பங்குச்சி தாங்க. அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எந்திரிச்சு வேலை பார்க்குற நேரத்துக்கு இவங்க ரெஸ்ட் மூடில் இருக்கிறாங்க. அப்படியே இயற்கையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு உள்ளே வந்தால் அம்மா பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கமாக எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓடுறது அப்புறம் பறக்கிறது இதெல்லாம் சமைக்கிறதுக்காக வெங்காயமெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாமா அந்த பக்கமாக உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தாங்க. குட்டி பையன் பாருங்கள் காலங்காத்தாலே எந்திரிச்சு வந்து பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. காலையிலத்துக்குங்க குடும்ப சட்னியான தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். தோசை, உப்புமாங்க, தேங்காய் சட்னி அம்மா பண்ணிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாங்க குட்டீஸை மட்டும் அப்படியே கூப்பிட்டுட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலானுங்க. நிழலை தேடி நடைப்பயணம்னு சொல்லாங்க. செம வெயிலாக இருந்தது. எங்கே நிழலாக இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு குட்டி பொண்ணு இப்படி கடத்திட்டு வந்தால் தான் நம்மகிட்டே இருப்பாங்க. என் பொண்ணு தூக்கி பழகிட்டாங்க பாருங்க இடுப்பில் இடுக்கிட்டு போகிறத. அப்புறம் மாமா ஆட்டோ ரெடி பண்ணாங்க. இனி போய் ஓடுறது பறக்கிறது அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரது தான் பாக்கிங்க. ஆட்டோவில் அப்படியே ஜாலியாக எல்லோரும் போயிட்டுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோன்னே வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா சித்தப்பா பையன், மாமா பையன், எங்கள் சித்தி, அப்புறம் தம்பி பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. இங்கே வந்து தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டாங்க. குட்டீஸ் உள்ள விளையாண்டுட்ருக்குறாங்க. இந்த பக்கமாக பாருங்கள் அண்ணன் தங்கச்சிகள்லாம் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டு ஓனர் எங்கள் மாமா, பச்சை நைட்டி எங்கள் அம்மா, ரெட்டு நைட்டி எங்கள் சித்திங்க. இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பையன் விரும்பி கேட்ட பெப்பர் சிக்கன் தாங்க. கொஞ்சமாக தொக்கு மாதிரி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் முட்டை ரோஸ்ட்டு, அப்புறமா மட்டன் வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலான்ட்டுங்க. நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லைங்க. தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வெஜிடேரியன் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம், முருங்கைக்காய் கூட்டு. இது வந்து எங்கள் அம்மா பண்ணதுங்க. காலையில் வச்ச குடும்ப சட்னியும் இருக்குது. ஆனால் நம்ம பியூர் நான் வெஜிடேரியன் இல்லைங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.